Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்க இருக்கக்கூடிய இரண்டாவது ODI மேட்ச். இந்த இரண்டாவது ODI மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடியே நடந்த முதல் ODI மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மேட்சே டிரா ஆகுற அளவுக்கு ரொம்ப கேவலமா, ரொம்ப அசால்ட்டா, கேவலமான்னு சொல்றதை தாண்டி அசால்ட்டான ஒரு கேம் ஆடி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் வந்து இந்த கடைசி சமயத்துல இப்படி சுத்தி அவுட் ஆயிட்டு போற மாதிரி அது ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான ஒரு பேட்டிங் ஆப்ஷனா இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் பார்க்கறப்போ ரொம்ப கேஷுவலா ஆடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அசால்ட், என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப அசால்ட்டா விளையாடி அவங்க தோக்கல, டிராவ் ஆயிருக்குன்னு சொல்ல வரலாம். வின் பண்ண வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் போராடி அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னே வச்சுக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடி டிரா பண்ணிட்டாங்க. அது அவங்களோட போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றினே சொல்லலாம். கரெக்டா வந்து அந்த டீமோட கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு இந்தியா வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. பிச்சோட தன்மை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு அழகா கொண்டு போயிட்டாரு. இப்போ ரெண்டாவது மேட்ச், இந்த மேட்ச்லயும் அசால்ட்டா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா இந்த சீரீஸ்ல இந்தியா வந்து மண்ணை கவர்ந்து உறுதியாக தான் இருக்கும். பட் அப்படி ஆட மாட்டாங்க. அவங்களோட பழைய ஸ்டைலுக்கு வந்து வந்துருவாங்க. ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு கண்டிப்பா இந்தியா வந்து இந்த மேட்ச் வந்து வந்துருவாங்க. இந்த மேட்ச் வந்து இந்தியா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 70% வின் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரீ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கும் சரி, தென் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு ஆப், ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பு கூட. யூசர்ஸ் பேஸ் இதுல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. காம்படிஷன் வைஸ் உங்களால ரொம்பவே கம்மியா இருக்குமே இதுல. ஏன்னா நியூவா வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப், இப்பதான் வந்து எல்லாருக்குமே இந்த ஆப் ரீச் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ யூசர்ஸ் பேஸ் கம்மி, உங்களோட காம்படிஷன் வைஸாகவும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ட்ரி ஃபீஸும் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% அவங்க போனஸும் தராங்க. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு GST சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 4th ஆகஸ்ட் மதியம் 2:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. பகல் இரவு ஆட்டமா தான் நடக்கும் போது, லாஸ்ட் மேட்ச் எங்க நடந்ததோ அதே வெனுல தாங்க நடக்கும் போது, கொழும்புல தாங்க நடக்கும் போது. ஸோ லாஸ்ட் மேட்ச் வீடியோவில் நம்ம அந்த பிச் ரிப்போர்ட் வந்து எல்லாமே சொல்லியிருந்தோம். இங்க வந்து ஒரு 240 ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு. ஸோ அதை சேஸ் பண்றதுக்குமே இங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் ப்ரீ வீடியோலையும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் மேட்ச் பயங்கரமா விளையாடிட்டாங்க. நல்லாவே அவங்களுக்கு டர்ன்ஸ் நல்லா இருந்தது. ஸ்பின்னர்ஸ் வச்சு லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட கொண்டு போனாங்க. இந்த மேட்சும் அந்த மாதிரி தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பை சான்ஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 250+ ரன் அடிச்சுட்டாவே அது போதுமானதாகவே இருக்கும். ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180+ ரன்ல கூட சுடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து இந்தியா கையில வந்து இருக்காங்க. வேணு ரெக்கார்ட் 136 மேட்ச், அதுல 79 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தாங்க மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 அந்த மேட்ச் தான் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. ஸோ 242 ஆவரேஜான ஒரு ஸ்கோராகவே வந்து இருக்கு. ஸ்ரீலங்கா 50 ரன்னுக்கு இங்க சொல்லிருக்காங்க. ஸோ இந்தியா தான் இங்க ஹையஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ணிருக்காங்க, 375 இருந்தது. கண்டிப்பா இந்த மேட்ச் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 169 மேட்ச். ஸோ அதுல இந்தியா 99, ஸ்ரீலங்கா வந்து 57 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ நோ ரிசல்ட்ல வந்து 11 மேட்ச் வந்து வந்திருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் நோட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சேம் காம்பினேஷனோட தான் வருவாங்க. சேம் அதே டீமோட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்பவே இருக்க போகுது. ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் 2 பேரும் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், வாஷிங்டன் சுந்தர், சிவம் தூபே, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது சிராஜ். ஸோ இது வந்து இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. மேபி ஒரே ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா முகமது சிராஜ், ஏன்னா T20s 3 மேட்சுமே அவர் விளையாண்டாரு. ODIல முதல் மேட்ச் விளையாடு. ஸோ மேபி அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சொல்றேன், ஹர்ஷித் ராணா வச்சு கொண்டு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, கலீல் அகமது ஆல்ரெடி அர்ஷதீப் சிங்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால கலீல் அகமதை கொண்டு வர மாட்டாங்க. ஃப்ரண்ட் லைன் பவுலரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து ஹர்ஷித் ராணாவை மேபி சிராஜுக்கு பதில ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் மாத்தணும், அந்த ஒரு வாய்ப்பா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷனுக்கு சிவம் தூபே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு பார்ட் டைம் பவுலரா அவர் இருக்கிறதுனால முகமது சிராஜுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ஹர்ஷித் ராணா அவர் வந்து உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அது ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இந்தியன் டீம்ல இருந்தால் இருக்கும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க மோஸ்ட்லி சேம் லைனப்ஸோட வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான். நிசாங்கா அண்ட் அவிஸ்கோ பெர்னாண்டோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது குசால் மெண்டிஸ், சதிரா சமர விக்ரமா, சரிதா அசலங்காம், அடுத்தது லியான்ஜே, டே பில்லாகே, பதிது அஸ்ரங்கா, அகிலா தனஞ்சியா, எம் சிராஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசிதா பெர்னாண்டோ. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடியே லாஸ்ட் மேட்ச் நம்ம ப்ரீவியூல சொன்னதுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மைனஸ் ஆஃப் போனது எதுன்னா நம்ம நிசாங்கா. ஸோ நிசாங்கா சதன விக்ரமா இந்த 2 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து சமர விக்ரமா வந்து கொண்டு போவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் தான் மைனஸ் ஆஃப் போயிருந்தது. அதர்வைஸ் அசலங்கா நான் சொல்லியிருந்தேன், ஓடிஐல அவர் ரொம்பவே பெஸ்டான ஒரு பிளேயர். பேட்டிங்ல வந்து மிடில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார், பட் பேட்டிங்ல பண்ணல, பவுலிங்ல வந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி நம்ம பெல்லாகே தென் அசலங்கா இந்த 2 பேருக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம் ஸ்ரீலங்காவில். அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே ஒரு பர்டிகுலர் ஓவர் பால் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அக்சர் பட்டேல் மஸ்ட் ட்ரை. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுமன் கில்ல மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 70% இருந்து ஒரு 80% வரைக்கும் நம்மளது லாஸ்ட் மேட்சோட ஆப்ஷன்ஸ் வந்து ஓரளவு ஆக்டா இருந்தது. இந்த மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி டோட்டலாவே வேரி ஆக போகுது. திரும்பவும் அதே மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான். ஸோ என்னன்னா ஒரு 60ல இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கவங்க நம்ம பிரிக்கணும். ஸோ இந்த மேட்ச் அது எந்த மாதிரி மாறப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இப்படி 2 ஃப்ரண்ட் லைன் பவுலர், ஸ்பின் பவுலர், தென் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்கு வச்சிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரும் சிவம் துபே இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ 10 ஓவரும் கம்ப்ளீட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலும் குல்தீப் யாதவ் இந்த 2 பேரும் தான் அவங்களோட 10 ஓவரையுமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸ் கண்டிப்பா அர்ஷதீப் சிங் கிட்ட நம்ம ஒரு 8 ஓவர், முகமது சிராஜ் இருந்தா ஒரு 8 ஓவர், அதுவே வந்து ஹர்ஷித் ராணா உள்ள வராருன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம இன்னும் ஓவர் கம்மியா தான் பார்க்கலாம், ஒரு 7 ஓவர். தென் சிவம் துபேல இருந்து கண்டிப்பா வந்து 5 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் இருந்து மினிமம் 7 ஓவர் வரைக்கும் எதிர்பார்ப்போம். ஸோ இப்படி ஓவர்ஸ் எல்லாமே ஸ்பிரிட் ஆகும். இதுல 10 ஓவர் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ். இவங்க 10 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா அதிகப்படியான ஓவர் போடக்கூடியதுல வாஷிங்டன் சுந்தரும் ஹர்ஷதீப் சிங் தான். ஸோ ஹர்ஷதீப் சிங் 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, வாஷிங்டன் சுந்தர் 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் யாருக்கு இருக்குன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு தான். ஏன்னா பேட்டிங்லயுமே வந்து அவர் எப்ப வேணாலும் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணி ஆட வைப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அவர் வரக்கூடிய டவுனுக்கு அவர் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அப்போ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஆன அந்த பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு பிளேயரா வந்து நம்ம வாஷிங்டன் சுந்தரம் இருக்காரு. ஸோ 7 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு, மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிடும். ஸோ இது ஒண்ணு. தென் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அது 2வது விக்கெட்டா மாறுறப்போ 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடுது. தென் 20 ரன் அப்படிங்கிறப்போ 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. சப்போஸ் 1 விக்கெட் தான் கிடைக்குது, அது ஒரு LBW முறையில கிடைக்கிறதுனால அது ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடும். ஒரு 20 ரன் அப்படிங்கிறப்போ அது 20 ரன்னுக்கு வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ இப்போ 40+30 அப்படிங்கிறப்போ 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடுறப்போ வாஷிங்டன் சுந்தர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா ஆகிடுறாரு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. பை சான்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கனாலும் செகண்ட் பண்றதுனாலும் அவர்கிட்ட நம்ம 20 ரன்ஸ் வரைக்கும் கிடைக்கும். 7 ஓவர் போல் பண்றதுனால ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட அவர் அந்த 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடுறாரு. அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. அதே சேம் ஆப்ஷன் தான் அக்சர் பட்டேல். பட் அவருக்கு ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னொரு 3 ஓவர் எக்ஸ்ட்ரா போல் பண்றப்போ விக்கெட்டும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு வந்து அமைஞ்சிடுது. தென் பேட்டிங்லயும் வந்து கணிசமான ரன். தென் ஃபீல்டிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவர் நல்லாவே ஃபீல்டிங் பண்றதுனால ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவர் ஃபீல்டிங் பொசிஷன் வச்சிடறாங்க. ஸோ நமக்கு கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அக்சர் பட்டேல்ட்டு நம்ம அந்த 70 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். தென் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் வந்து அவருக்கு கிடைச்சிருது. குல்தீப் யாதவ், சிவம் துபே இந்த 2 பேர்ல இருந்து anyone. ஸோ என்னடா ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் கூட ஒரு பார்ட் டைம் பவுலரை வந்து நம்ம மெர்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேட்டிங்ல இவர் கண்டிப்பா வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஸோ அவர் வரக்கூடிய டவுனுக்கு
அந்த 25 ரன் அப்படிங்கிறது ஒரு விக்கெட்டா கணக்கா எடுத்துக்கலாம். நம்ம 25 ரன்ஸ்க்கு வரக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு விக்கெட் எடுத்தா என்ன பாயிண்ட்ஸ் இருக்குமோ அதோட நம்ம வெர்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு விக்கெட்டுக்கான பாயிண்ட்ஸ் வந்து அவர் வந்து நார்மலாவே இதுல எடுத்துறாரு. தென் இதுல பேட்டிங்லயே அதை தாண்டி குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அது இன்னொரு விக்கெட்டுக்கான ஆப்ஷன் இவர் 5 ஓவர் போல் பண்றப்போ அதுல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. தென் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இந்த லாங் ஆஃப்ல தான் இருப்பாரு. அவரோட ஹைட்டை வச்சு அவர் ஃபீல்டிங் பொசிஷன் அங்கதான் இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸும் பிடிப்பாரு. இப்படி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்லாம் அவருக்கு இருப்பதனால ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம கிட்டத்தட்ட 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், அது கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்றதுனால குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் மேபி 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட போவதற்கு சான்சஸ் இருக்கும். எந்த மாதிரி டைம்ல அப்படின்னா, இவங்க செகண்டா போல் பண்ண போறாங்க. அதாவது இந்தியா செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா, ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு குல்தீப் யாதவ் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கூட ஒரு எலிஜிபிலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டனுக்கான ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி கம்மி தான். ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு பவுலரா வந்து இருப்பாரு. மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா நீங்க குல்தீப் யாதவ் பதிலா நீங்க சிவம் துபேக்கு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை குல்தீப் யாதவ் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அப்போ வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இந்த 3 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஹர்ஷதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்ல அவர் தாங்க போல் பண்றாரு. பர்டிகுலரா அந்த 50வது ஓவர் அந்த 48 50 இந்த 2 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் தான் பவுல் பண்றாரு. ஸோ அதுல உள்ள பெனிஃபிட் என்னன்னா, கடைசி சமயத்துல வந்து ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் எடுக்கலாம். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா நீங்க அவருக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். செகண்டா போல் பண்றப்போ அவருக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா மேபி 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கும். இப்போ இந்தியன் பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் ஒரு 20-25 ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட்டா இருந்தது. ரோஹித் சர்மா மட்டும் ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து ரோஹித் சர்மா பேட்ல நம்ம 35 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கும். ஸோ அவர் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. கரெக்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கேட்ச் பிடிக்கிற வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்லயும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் செட் பண்ணிக்கிறாரு. 1 or 2 கேச்சஸும் அவர் வந்து பிடிக்கிறாரு. ஸோ அது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா அவருக்கு இருக்கு. மினிமம் 35 ரன் அப்படிங்கிறப்போ ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு சாலிடா கிடைக்கும். தென் 1 or 2 கேச்சஸ் அப்படிங்கிறப்போ அந்த 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோமன் கில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருந்து அவருக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு 50 ரன்ஸ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் சோமன் கில்லுக்கான ஒரு மேட்சா வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி அந்த 50 ரன்ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு 70 ரன்ஸா கூட மாறுவதற்கு கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவரோட ரன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நம்ம அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். விராட் கோலி போத் இன்னிங்ஸ் இருந்தாலுமே ஒரு 50+ ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் அடிப்பாரு. பர்டிகுலரா பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 80 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து இருக்கு. டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆனால் மட்டும்தான் ஸ்ரேயஸ் ஐயர், அதாவது ரோஹித் சர்மாவோ அல்லது சோமன் கில்லோ யாராவது ஒருத்தங்க ஏறலைன்னா கொலாப்ஸ் ஆயிட்டால் மட்டும்தான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து பேட்டிங்ல இருந்து நம்ம 45 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ஆப்பனர்ல வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லைங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலரோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து இல்லை. ஸோ 2 பேருமே ரொம்ப ரொம்ப யங் பிளேயர்ஸ் தான், ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ் தான் பவுலர்ஸ் வச்சிருக்கிறதுனால ஸோ இந்தியன் டாப் ஆர்டர்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா டாப் 3 பேருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மா வெள்ளாகிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இதுக்கு முன்னாடி சமயத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாகிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ வெள்ளாகே வர்றதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா பேட்ல இருந்து மினிமம் 35 to 40 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. குயிக் ஃபயர் அந்த பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணி அவருக்கு ரன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்துடும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு விக்கெட் ஏர்லியா விழுந்துட்டா ஸ்ரேயஸ் ஐயர் பேட்ல இருந்து நம்ம 45 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது வந்து 50 ஓவர் அப்படிங்கிறப்போ கடைசி 20 ஓவர்ல வந்துட்டா கூட இந்த 45 ரன்ங்கிறதுலாம் சர்வசாதாரணமா ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 45 ரன் ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா அவர் வந்து ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸை கொண்டு வந்துடுறாரு. ஸோ அந்த வகையில டாப் 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது சாலிடா வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோமன் கில் மட்டும் மேபி செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் அடிக்கலாம். 50 ரன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி அதுக்கு மேல கூட போவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சோமன் கில் இருந்து. KL ராகுல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா கடைசி ஒரு 10-15 ஓவர்ல அவர் வருவார் அப்படின்னா கூட ஒரு 25 இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஒரு அடிப்பாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இப்படி பாக்குறப்போ
டாப்ல இருக்கக்கூடிய 5 பிளேயருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து தெரியுறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இப்படி 3 பவுலர்ஸை வச்சு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம் இந்தியாவில் இருந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல தான் வந்து இந்தியன் பேட்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சுமன் கில், ரோஹித் சர்மா 2 பேர்த்துல எனி ஒன் அப்படிங்கிறப்போ சுமன் கில் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா தெரியுறாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. அதே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ரோஹித் சர்மா. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இந்தியானா மட்டும் நீங்க சுமன் கில் ஆர் ரோஹித் சர்மா 2 பேர்த்துல எனி ஒன். நான் ஃபர்ஸ்ட் பர்டிகுலரா நான் சுமன் கில் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த வகையில சுமன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் இந்த 4 பிளேயர் பேட்டிங்லையும், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இந்த 3 பேரும் பவுலிங் ஆப்ஷன்ஸ்லையும் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணிக்குவேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுவே வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 180 அந்த ரன் தான் நான் என்னோட டார்கெட்டா செட் பண்ணியிருக்கேன் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில பாக்குறப்போ ஹர்ஷதீப் சிங் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா வந்து ஆட் பண்ணிக்குவேன். KL ராகுலை வந்து மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ இந்த இந்தியாவோட டாப் 4 பேர்த்தையுமே வந்து பிக் பண்ணிக்கிட்டு அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், வாஷிங்டன் சுந்தர் இப்படி 4 பேர் வச்சு 8 பிளேயர் வரைக்கும் போய் இந்தியாவில இருந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல காம்பினேஷனா வந்து இருக்கும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பத்தும் நிசங்கா, அபிஸ்கோ பெர்னாண்டோ. ஸோ பத்தும் நிசங்கா இந்தியா கூடனாவே எதுக்காக இந்த மாதிரி ஆடுறாருன்னு தெரியல. ஒரு குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிக்கிட்டே இருக்காரு இந்தியா அகேன்ஸ்டா அவர் ஆடுறப்ப எல்லா மேட்சஸ்லயுமே. இதுக்கு முன்னாடி மற்ற லங்கா பிரீமியர் லீக்ல டோட்டலி ஃபார்ம் அவுட் மற்ற டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா விளையாடுறப்ப ஒரு பெருசா ரன்ஸ் எதுவும் அடிப்பதில்லை. பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப காமா ஆடுறாரு. பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி ஆடுறாரு. ஸோ அதுதான் அங்க வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பத்தும் நிசங்கா ஒரு குவாலிட்டி தெரியுது. மினிமம் 25 ரன்ஸ்ங்கிறது அவர் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் அந்த இன்ஸ்விங்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்கா இருக்காரு. மேபி சிராஜ் உள்ள இருந்தா சிராஜ், இல்லைன்னா ஹர்ஷித் ராணா உள்ள வந்தாருன்னா ஹர்ஷித் ராணா, இவங்க 2 பேர்ல இருந்து ஒரு பேட்ல அவருக்கு இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து ஒரு 35 இருந்து 40 ரன்ஸ் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நான் பர்சனலா பத்தும் நிசங்கா, ஏன்னா எல்லாருமே அவரை ட்ரை பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% அவரை ட்ரை பண்ணிருக்கும் போது ஸோ அந்த இடத்துல கிராண்ட் லீக்ஸ் அப்படின்னு நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஸோ ஏதாவது நான் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் டீம்ஸ்ல வந்து அவரை நான் ட்ரை பண்ணி கூட பார்க்க மாட்டேன். ஒரு 30% போல ஒரு 3 டீம்ல 10 டீம் போறேன்னா ஒரு 3 டீம்ல வேணா அவரோட இன்ஃபார்முக்காக நான் அவரை ட்ரை பண்ணுவேன். அதர்வைஸ் அந்த ஒரு ஃபேண்டசி வருவதற்கான அந்த 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாரா அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. அவிஸ்கா பெர்னாண்டோ வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அவரோட இன்டென்ட் காட்டணும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடியவர். ஸோ 30 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க. ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 30 ரன்ஸ் அப்படின்னா ஒரு 45 இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான். குசால் மெண்டிஸ் லாஸ்ட் மேட்ச் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. பெரிய ஸ்கோர்ஸ் எதுவும் அடிக்கல. பட் விக்கெட் கீப்பர் மூலமா ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் எடுத்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டாரு. இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி தான். பை சான்ஸ் ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடி 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க குசால் மெண்டிஸ்க்கு. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது இவரோட பேட்டிங் எப்பவுமே தரமா இருக்கும். மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா அவர் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம் தான். சமர விக்ரமா இந்த டீமோட ஒரு குவாலிட்டியான பிளேயர். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 5 மேட்சுக்கு ஒரு மேட்சை தான் ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மஸ்டா ட்ரை பண்ணுங்கிறேன். பட் நல்ல பிளேயர் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபார்ம் வைஸ் பார்க்கறப்ப கொஞ்சம் புவரா தாங்க இருக்கு. ஸோ சமர விக்ரமா இந்த 11 மேட்ச் கிட்ட நம்ம ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன்ஸ்குள்ள அடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாத அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். அஸ்லங்கா நான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன சேம் அதே டைலாக் தாங்க. ஓடிஐல அவரு குவாலிட்டியான பிளேயருங்க ஸ்ரீலங்காவுக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்ரீலங்காவுக்கு ஓடிஐல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர்னா அஸ்லங்கா தான் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து. பட் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல கொடுத்தாரு. இந்த மேட்ச் பவுலிங்ல அந்த அளவுக்கு பெருசா ஒரு கான்ட்ரிபியூட் கிடைக்குமானா கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஆனா பவுல் பண்ணுவார். மினிமம் 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். ஏன்னா சேம் அதே வென்யூல அதே பிட்ச்ல, அது இல்லாம லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்த அந்த கான்ஃபிடன்ட் இதெல்லாம் பவுல் பண்ணுவாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைத்தாலே தவிர அதர்வைஸ் பவுலிங்ல பெருசா அவர் கை கொடுக்காது. ஆனா பேட்டிங்ல மினிமம் 45 ரன்ஸ் வரைக்கும் அவுட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ ஒரு பக்கமா நின்று அவர் கண்டிப்பா அதுவும் சேஸ் பண்ண போறாங்கன்னா அவர் மிடில்ல வந்து கண்டிப்பா 40 இருந்து 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் இவருக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ லியாங்கே ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா பவுல் எதுவும் பண்றது இல்லை. பட் பேட்டிங்ல வந்து ஒரு 20 இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் மிடில்ல வந்து ஒரு கான்ட்ரிபியூட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தாங்க லியாங்கே பொறுத்த வரைக்கும். வெள்ளகை ஸோ லாஸ்ட் மேட்ச் அவரை பத்தி நம்ம டீட்டெயில்டா சொல்லியிருந்தோம்.
பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 7 to 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ரைட் ஹேண்டர்ஸ் இந்தியாவோட டாப்ல இருக்கக்கூடிய டாப் 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு பிளஸ் வந்திது ஹசரங்காவுக்கும் வெள்ளாகிக்கும். ஸோ வந்திது ஹசரங்கா அவரோட 10 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. லாஸ்ட் மேட்ச் நான் சொன்ன மாதிரி பேட்டிங்ல வந்து ஒரு 25 ரன் குயிக் ஆடினாரு. சேம் அதே மாதிரி தான் பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 10 ஓவரும் பவுல் பண்றதுனால ஒரு விக்கெட் எடுத்தாவே போதுமானது. அந்த 25 ரன் அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் எடுத்தாவே போதுமானது அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு. இப்போ கண்டிப்பா 10 ஓவரும் பவுல் பண்றப்போ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் வைக்க கூட கிடைக்கலாம். இந்தியாவோட டாப் ஆர்டர்ஸ்ல விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மா லெக் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, தென் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்டையும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அது வந்து இந்தியா ஒரு ஏசியன் கண்ட்ரி, ஸ்பின்னர்ஸை ஈஸியா ஆடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ்ல தான் நம்ம எல்லாம் இருக்கும். பட் நம்மளோட குவாலிட்டி பிளேயர்ஸே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்ப சூப்பராக ஆடிடுறாங்க. எவ்வளவு வேகத்துல வேணாலும் கூட அதை விட வேகமா நான் திருப்பி அடிக்கிறேங்கிற மாதிரி அடிக்கிறேன். பட் ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பர்டிகுலர் லெக் ஸ்பின்னர்ட்டையும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்டையுமே குவாலிட்டி நம்மளோட டீமோட குவாலிட்டி பிளேயரான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியுமே கஷ்டப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கு. ஸோ அந்த வகையில மினிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அசரங்கா 25 ரன் தென் ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபேண்டஸ்டிக் வருவதற்கான பாசிபிலிட்டிஸை கொண்டு வந்துடுறாரு. தென் வெள்ளகே பேட்டிங்ல சூப்பரான ஒரு நாக் ஆனாருங்க லாஸ்ட் மேட்ச். அவரோட வேலை அதுதாங்க. கண்டிப்பா அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஒரு டைம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஐ திங்க் 5 விக்கெட் நினைக்கிறேன், 5 விக்கெட் வரைக்கும் அவர் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸை வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா. பவுல்லையும் சரி பேட்டிங்லும் சரி அதே சேம். அசரங்காவுக்கு என்ன ஆப்ஷனோ அதே ஆப்ஷன் தாங்க. அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்புள்ள அந்த 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளவங்களா வந்து வெள்ளாகேவும் அசரங்காவும் இருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இவங்களோட குவாலிட்டினா ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கிறப்போ 10 ஓவர் கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க வரக்கூடிய டவுன் அப்படி. ஸோ கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அசித்தோ பெர்னாண்டோ, சிராஸ், அகிலா தனஞ்சியா இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல அகிலா தனஞ்சியா மட்டும் அவரோட மேபி 10 ஓவர் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிராஸ் ஒரு 4 to 5 ஓவரும், அசித்தோ பெர்னாண்டோ ஒரு 6 to 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு. பை சான்ஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க டிஃபரன்ஷியல நீங்க அசித்தோ பெர்னாண்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கடைசி ஓவரான அந்த 50வது ஓவர், அந்த 48, 50 இந்த 2 ஓவரையுமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு அசித்தோ பெர்னாண்டோவுக்கு இருக்குங்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ். அதர்வைஸ் செகண்டாலாம் பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி ஸ்பின்னர்ஸே அதிகப்படியான ஓவர்ஸை பவுல் பண்ணிடுவாங்க. அசலங்காவே 10 ஓவர் போட்டாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை செகண்டா பவுல் பண்றப்போ. ஸோ இப்போ 4 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரும் ஆயிடுறாங்க அசலங்காவோட சேர்த்து. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்களே 40 ஓவர் அப்படிங்கிறப்போ சிராஸ் ஒரு 4 ஓவரும் அசித்தோ பெர்னாண்டோ ஒரு 5 ஓவரும் அவர் மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ பெருசா விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்காது. ஒரு விக்கெட்டுங்கிறது ஒரு பெருசா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பையும் கொண்டு வராது. ஸோ அந்த வகையில மேபி அசித்தோ பெர்னாண்டோவை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறதா இருந்தா அந்த ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ், அந்த 48, 50 அந்த ஓவர் அவர் பவுல் பண்றாருங்கிறதுக்காக. ஏன்னா ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கூட கிடைக்கும். ஸோ டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ அந்த ஒரு அட்வான்டேஜுக்காக மட்டும் வேணா அவரை ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா. அதர்வைஸ் நீங்க அவரை ஒமிட் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ இதுல ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அஸ்லங்கா பேட் அண்ட் பவுல் 2லயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர், டி வில்லாகே பேட் அண்ட் பவுல் 2லயும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர், அசரங்கா 2லயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர். இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பேருக்குமே தான் மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அது ஓரளவு சேஃபான ஆப்ஷன் கூட. ஸோ குசால் மெண்டிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கானா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. எல்லாரும் பிக் பண்ணிருக்கக்கூடிய நிசாங்கா அவருக்கு மாற்றா நீங்க சதுரா சமர வைக்கிறவங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிசாங்காவுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. லைக் அவரோட இன்ஃபார்ம், தென் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அவருக்கு இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ எல்லாரும் அவரது கிட்டத்தட்ட ஒரு 85 சம்திங் வரைக்கும் % வரைக்கும் அவர் ட்ரை பண்ணிருப்பாங்க. டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாக்குறது தான் நீங்க நிசாங்காவுக்கு பதில் சதுரா சமர விக்ரமாவை ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் சமர விக்ரமாவும் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் தாங்க. எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்மே இல்லை நிசாங்காவுக்கும் சரி சமர விக்ரமாவுக்கும் சரி. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இல்லை. ஆஸ் எ பிளேயரா அவங்க 45 ரன்ஸ் வரைக்கும் மேல அடிக்கணும். அடித்தால் தான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும் ஓடிஐ பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நான் வந்து அவங்கள ஒமிட் பண்றேன். அட்வான்டேஜ் உள்ளவங்கள குசால் மெண்டிஸ், அஸ்லங்கா, வந்திது ஹசரங்கா, தி வில்லாகே, ஸோ இந்த 4 பிளேயரும் தான் ஸ்ரீலங்காவில் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்க. தென் அசித்தோ பெர்னாண்டோ மேபி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றது. இந்த 5 பிளேயரும் ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா as usual விராட் கோலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சுமன் கில்லுக்கு
அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பார் இன்னைக்கு. அதே மாதிரி குல்தீப் யாதவ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதே மாதிரி ரோஹித் சர்மா செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியா செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. தென் அதே மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ணாலும் சரி, இந்த அசரங்கா அந்த வெல்லாகி இந்த 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இவங்க வந்து ஓரளவு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இவங்க 2 பேருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி குசால் மெண்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா குசால் மெண்டிஸ்க்கு ஒன் ஆஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.